நான் விரும்பி எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்த தரிசனம் இருக்கா? நிறைய பேருக்கு எந்த தரிசனமும் கிடையாது. வாழ்க்கையை பற்றி எதை பற்றியும் யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ போன வயிற்று பொழப்புக்காக இன்னைக்கு அரை வயிற்று கஞ்சி கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் வந்தவொடனே பேசாம கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு பேசாம படுத்துங்க வேண்டியது. கொஞ்சம் சிந்திக்கிறதே கிடையாது. என்ன நான் விரும்புகிறேன், எதை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய தரிசனம் என்ன, வாழ்க்கையில எதை அடைய விரும்புகிறேன்ற அந்த இதே கிடையாது பாருங்க. அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கேயாவது போய் எங்கேயாவது கும்பிட்டுக்கிட்டா ஏதாவது நடந்துரும்னு நினைக்கிறோம். அங்க போனேன், இங்க போனேன், கோயிலுக்கு போனேன், ஆராதனைக்கு போனேன், ஏதாவது நடக்கும்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. நீங்க ஒன்றும் ஒரு தஞ்சாவூர் பொம்மை இல்லை உங்களை தூக்கி இப்படி வச்சு ஆட வச்சிடுறதுக்கு. நீங்க சித்தம்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு மனதுன்னு ஒன்று இருக்குது, எண்ணங்கள்னு இருக்குது, உங்களுக்கு அறிவுன்னு இருக்குது. கடவுள் உங்களை அப்படி உண்டு பண்ணிட்டார் பாருங்க. அப்ப கடவுள் அவரா ஒன்னும் சும்மா நடத்துறது இல்லை. உங்க வாழ்க்கையில எதையாவது நல்லது நடக்கணும்னா உங்களுடைய ஒத்தாசை ரொம்ப தேவை. நீங்க ஒத்துழைக்கணும். உங்களுடைய மனது கொஞ்சம் தேவை, உங்களுடைய இருதயம் தேவை, உங்களுடைய நாக்கு தேவை, எல்லாம் தேவைப்படுது பாருங்க. அவருக்கு அவர் என்ன பண்றாரு, நம்பிக்கையை உள்ள வச்சு அதன் மூலமா தான் உங்களுடைய உயர்த்த முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை சுகமாக்க முடியும், உங்களுக்கு வெற்றியை தர முடியும், எல்லாத்தையும் தர முடியும். இதுதான் உண்மை.